வரேன் சார். வரேன் மாலதி. மாலதி, அப்பா நாங்களும் கிளம்புறோம்ப்பா. என்னம்மா இது வந்துட்டு இப்படி உடனே புறப்படுறேங்கிற? ஒரு வாரம் 10 நாள் நம்ம வீட்டுல இருந்துட்டு போலாம்ல? இல்லப்பா, இப்பதான் பெரிய கஷ்டத்துல இருந்து மீண்டு வந்திருக்கேன். அந்த கஷ்டத்தோட எல்லாரும் ஒரே வீட்டுல இருந்தா ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அத பத்தி பேசியே வருத்தப்பட்டு இருப்போம். இப்ப நடந்ததெல்லாம் நான் சீக்கிரம் மறக்கணும்னு நினைக்கிறேன்ப்பா. மாலதி, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதம்மா. இப்போ உனக்கு வேலையும் இல்ல, மாப்பிள்ளைக்கும் உடம்பு சரியில்லை. இந்த நிலைமையில உன் புருஷனையும் பாத்துக்கிட்டு குழந்தைங்களையும் எப்படிமா காப்பாத்த போற? பேசாம பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு இங்கேயே வந்து தங்கிடுங்களேன். வேண்டாமா, எனக்காக நீயும் அப்பாவும் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் கஷ்டப்பட்டு இருக்க போறீங்க? ஆண்டவன் கூடிய சீக்கிரத்துல எங்களுக்கும் நல்ல வழி காட்டுவாமா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. கடவுள் மேல கண்டிப்பா கருணை காட்டுவாமா. ஆனா அது வரைக்கும் அப்பா, தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்கப்பா. நாங்க எங்க வீட்டுக்கு போறோம். ஒரு நிமிஷம் இருங்க, நான் குழந்தை தூக்கிட்டு வந்துடுறேன். வரேம்மா. சரிம்மா. வரமாமா, வரேன். வரேன்ப்பா. வரேம்மா. மெதுவா உட்கார். டெஸ்ட் முடிஞ்சிச்சா? ஏதாவது சொன்னாங்களா? இல்ல, ஒண்ணு இல்லைங்க. மிஸ்டர் விஸ்வா, யா டாக்டர். ப்ளீஸ் பி சீட்டட். உட்காருங்க. மிஸ்டர் விஸ்வா, நந்தினியோட ஹெல்த் கண்டிஷன் ஆபரேஷன் பண்றதுக்காக எல்லா விதத்திலையும் தயாரா இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாளைக்கு ஆபரேஷனை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர். டாக்டர், இன்னைக்கே எனக்கு ஆபரேஷன் பண்ண கூட எனக்கு சம்மதம் தான் டாக்டர். எப்போ எனக்கு பார்வை வரும், எப்போ என் குழந்தைய பாப்பேன்னு ஒவ்வொரு நொடியும் 1000 கனவு கண்டுட்டு இருக்கேன். நந்தினி நந்தினி நந்தினி, கூல் கூல் கூல், ரிலாக்ஸ். ஏன் இவ்வளவு எமோஷன் ஆறீங்க? இவ்வளவு நாளா எந்த டென்ஷனையும் மனசுல ஏத்திக்காம நான் சொன்ன மாதிரியே கரெக்டா ஃபாலோ பண்ணதுனால ஆபரேஷன் பண்ற அளவுக்கு உங்க ஹெல்த் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நாளைக்கு ஒரு நாள் தானே, ப்ளீஸ் ரிலாக்ஸ். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், மத்த ஆபரேஷன்ல கூட சம்பந்தப்பட்டவங்களோட வலி மட்டும்தான் கலந்துருக்கு. ஆனா இந்த மாதிரி உறுப்பை சேஞ்ச் பண்ற ஆபரேஷன்ல உறுப்பை தானம் பண்றவங்களோட வலியும் சேர்ந்திருக்கு. பொதுவாவே இந்த மாதிரி உறுப்பு தானங்கிறத எல்லாரும் செஞ்சிட முடியாது. மனசு முழுக்க தியாகம் நிறைஞ்ச ஒரு சிலரால மட்டும்தான் இத பண்ண முடியும். அப்படிப்பட்ட சாக்ரிஃபைஸ் மைண்ட் உள்ள சில பேரு அவங்க நல்லா ஆரோக்கியமா வாழ்ந்துட்டு இருக்கும் போதே எந்தவித மூட நம்பிக்கைக்கும் ஆளாகாம சம்பந்தப்பட்ட டொனேஷன் சென்டருக்கு போய் தான் இறந்ததுக்கு அப்புறமா தன்னோட உடல் உறுப்புகளை எடுத்து அது இல்லாம கஷ்டப்படுற யாருக்காவது தானம் பண்ணணும்னு எழுதி வச்சிருவாங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறமா சம்பந்தப்பட்ட டொனேஷன் சென்டரை சேர்ந்தவங்க
அந்த உடல் உறுப்புகளை எடுத்து அதை முறையா பத்திரப்படுத்திடுவாங்க. ஃபியூச்சர்ல அந்த உறுப்புகள் இல்லாம கஷ்டப்படுற யாருக்கோ அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து செலக்ட் பண்ணப்பட்ட உறுப்புகள் அவங்களுக்கு தானமா வழங்கப்படுது. அப்படி வழங்கப்பட்ட உறுப்புகள் ஏதோ ஒரு காரணத்தால சரியான பலனை கொடுக்க தவறிடுச்சுன்னா அது யாருக்கு பொருத்தப்படுறதோ அவங்களுக்கு ஏற்படுற வலியை விட எப்பவோ அந்த உறுப்புகளை தானமா கொடுத்தாங்க பாருங்க, அந்த குடும்பத்துக்கு ஏற்படுற வலிதான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இத நான் ஏன் உங்களுக்கு இவ்வளவு தூரம் சொல்றேன்னா, உங்களுக்கும் ஐ பேங்க்ல டொனேட் பண்ணிருக்கிற யாரோ ஒரு தியாகியோட கண்ணத்தான் நாளைக்கு ஆபரேஷன் மூலமா உங்களுக்கு நாங்க பொருத்த போறோம் இல்லையா? அது சக்சஸ்ஃபுல்லா ஒர்க் அவுட் ஆகணும்னா நீங்க எந்த வித டென்ஷனுக்கும் எமோஷனுக்கும் ஆளாகாம ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கணும். மனச காத்து மாதிரி லேசா வச்சுக்கணும். புரியுதுங்களா? புரியுது டாக்டர். நாளைக்கு எனக்கு பார்வை கொடுக்க போற அந்த கண்கள் யாருதுன்னு எனக்கு தெரியல. இனிமே அவங்க எனக்கு கண்ணுக்கு தெரியாத கடவுளுக்கு சமமானவங்க. இப்பதானே சொன்னேன் எமோஷன் ஆக கூடாதுன்னு. ஓகே, நாளைக்கு உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா ஆபரேஷன் நடந்து சீக்கிரமே உங்களுக்கு பார்வை வந்துடுங்கிற நம்பிக்கையோட இப்ப நீங்க 2 பேரும் வீட்டுக்கு போங்க, நல்ல ரெஸ்ட் எடுங்க. ஓகேவா? ஓகே மிஸ்டர் விஸ்வா, நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ டாக்டர். அம்மா, 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 தியா, 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 ஏய் தியா, 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 எங்க தியா, தியா எங்கடா இருக்க? தியா, 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 ஏய் தியா, ஏய் நில்லுடா, எங்கயாவது கீழே விழுந்துற போற. நில்லு. ஏய் வெளியில போக கூடாது. அஞ்சலி, தியா, அஞ்சலி, அஞ்சலி, எங்க போற? ஐயோ குழந்தை ஓடிட்டு இருக்கா, விடுங்களே. அஞ்சலி, அவன் இங்க எங்கயாவது வா, தடுக்கி இங்க வா. விழுந்துற போறா. ஒரு நிமிஷம் வா, இங்க வா. ஐயோ என்ன தினா, அங்க அஞ்சலி, பாருங்க, அவன் சொல்றத ஓடிட்டு கேளுங்க, இருக்கா. வா, தினா, அஞ்சலி. தினா விடுங்க. அஞ்சலி! ஐயோ தினா என்ன நீங்க புரிஞ்சுக்காம. அஞ்சலி! I'm sorry, Anjali. Extremely sorry. I'm extremely sorry. நான் உன்னை அடிச்சிருக்க கூடாது. உன்னோட ஃபீலிங் என்னன்னு எனக்கு புரியுது. பட் என்ன பண்றது அஞ்சலி? ஏய் லிசன், நீ படிச்சவ, புத்திசாலி. யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோ. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். தியா இனிமே நமக்கு கிடைக்க மாட்டா. அவ மாலத்துக்கிட்ட இருக்கிறது தான் சரி. தியாவை பிரிஞ்ச கஷ்டம் உனக்கு மட்டும்தானா? எனக்கு இல்லையா? என் மனசு நீ இரும்பலியா செஞ்சிருக்கு. நானும் மனுஷன்தான். இன்னும் சொல்ல போனா நம்ம தியாவை பிரிஞ்சு முழுசா இன்னும் ஒரு நாள் கூட ஆகல. ஆனா என் மனசு முழுக்க ரண வேதனையா இருக்கு, தெரியுமா உனக்கு? இந்த வேதனைய அனுபவிச்சே தீரணுங்கிறதா நம்மளோட விதின்னு நினைச்சு என்னால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுது. உன்னால முடியல. ஏன்னா நீ கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கல. புரிஞ்சுக்கோ அஞ்சலி, ப்ளீஸ். எனக்கு விட்டு கொடுத்துரு திரும்ப திரும்ப கேட்கறதுனால மாலத்தியால தியாவை விட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா தியா ஒன்னும் அவங்க கையில மாட்டிட்டு இருக்கிற வளையல் கிடையாது. உடனே கைட்டி கொடுக்க அவங்க பெத்த குழந்தை. அந்த குழந்தைய கொஞ்ச நாள் அவங்க விட்டு கொடுத்ததுக்கே நாம அவங்களுக்கு கோயில் கட்டி கும்பிடணும். அதை விட்டுட்டு திரும்ப திரும்ப அவங்களை தொந்தரவு பண்றது உன்ன மாதிரி படிச்சவளுக்கு நாகரிகம் இல்ல அஞ்சலி. புரியுது தினா. நீங்க சொல்றது சொல்லாதது
எல்லாமே எனக்கு புரியுது. ஆனா ஏத்துக்க முடியல தீனா. நீங்க என்ன திமிர் பிடிச்சவளா, முட்டாளா, அகங்காரியா, அப்பாவியா கூட எப்படி வேணாலும் நினைச்சுக்கங்க. ஆனா என் தியாவை மட்டும் எப்படியாவது வாங்கி கொடுத்துருங்க தீனா. அஞ்சலி ஐயோ, என்னால முடியல தீனா, வலிக்குது. அஞ்சலி ப்ளீஸ். நான் மாலதி கால மட்டும் இல்ல, அவங்க குடும்பத்துல இருக்கிற எல்லார் காலையும் விழுந்து கேட்ச தயாரா இருக்கேன். அவங்க எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். ஆனா தியாவை மட்டும் எனக்கு திருப்பி கொடுத்துற சொல்லுங்க தீனா, ப்ளீஸ். தீனா, தீனா, நீங்க சொன்ன மாலதி கண்டிப்பா கேட்பாங்க. ப்ளீஸ் தீனா, எனக்காக என் குழந்தைய விட்டு கொடுத்துற சொல்லுங்க. ஏன் பேசாம நிக்கிறீங்க? ப்ளீஸ் தீனா, சொல்லுங்க தீனா. இப்ப நான் என்ன சொன்னாலும் திரும்ப திரும்ப நீ இப்படியே தான் புலம்பிட்டு இருப்ப இல்ல? ஒண்ணு மட்டும் தெளிவா சொல்றேன், தியா உனக்கு இனிமே கிடைக்கவே மாட்டா. அதை நீ புரிஞ்சு ஏத்துக்கிறது தான் நல்லது. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். தீனா, 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 ப்ளீஸ் தீனா, 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 நான் சொல்றது கேளுங்க. தீனா, ப்ளீஸ். தீனா, என்ன புரிஞ்சுக்கங்க தீனா. இந்த விஷயத்துல என்ன புரிஞ்சுக்கிட்டது ரெண்டே பேரு தான். ஒண்ணு நீங்க, இன்னொன்னு தியா. தியாவால இப்ப பேச முடியாது, அதனாலதான் அவ அமைதியா இருக்கா. ஆனா உங்களால முடியும்ல, எனக்காக பேசுங்க தீனா. பைத்தியம் மாதிரி பேசாத, பைத்தியம் மாதிரி பேசாத. திவார், என்னால பேச முடியாது, 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 முடியாது. You understand that? தியா, தியா, தியா. கண்ணுக்குட்டி, நாளைக்கு அம்மாவுக்கு பார்வை வரப்போகுது. அதுக்கப்புறம் என் செல்லக்குட்டிய அவங்க கையால எடுத்து கண்ணால பார்த்து இப்படி கொஞ்சம் போறாங்க. புரியுதோ புரியலையோ, புரிஞ்ச மாதிரியே பாக்குற. குழந்தைக்கு தலை நிக்கிற வரைக்கும் அவளை இப்படி கையில தூக்கி வைக்காதன்னு எவ்வளவு தடவடா சொல்றது உனக்கு? என்னம்மா பிறந்த நிலைன்னு இதே சொல்லிட்டு இருக்கேன். நான் அப்பா அம்மா, நான் கொஞ்சம் யார் கொஞ்சிருது? உன்னை கொஞ்சம் வேண்டாம் யார் சொன்னது? இப்படி கையில தூக்கி கொஞ்சம் வேண்டாம் தானே சொன்னேன். என்ன நந்தினி, நான் சொல்றது கரெக்ட் தானே? அம்மா நந்தினி, என்னம்மா நாளைக்கு நடக்க போற ஆபரேஷன் பத்தி நினைச்சிட்டு இருக்கியா? ஆமாத்த, அதை நினைச்சாலே எனக்கு ரொம்ப டென்ஷன். ஐயோ, என்ன அது சின்ன குழந்தை மாதிரி? நாளைக்கு ஆபரேஷன் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு மைண்ட் ரிலாக்ஸ்டா இருக்கணும்னு தெரியும்ல. ஆமாமா, உன் மனசுல இத்தனை நாள் இருந்த நம்பிக்கையை விட இப்பதான் நம்பிக்கை அதிகமா இருக்கணும். தயவு செஞ்சு அதையும் இதையும் நினைச்சு மனச டென்ஷனா வச்சுக்காதம்மா. கடவுள் உன் மேல கருணை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாம் நல்லபடியா நடக்கும். துளி அளவு கூட நம்பிக்கை இழந்துடாதம்மா. அத்தை, நீங்களும் அவரும் மாறி மாறி இதை என்கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கீங்க. நானும் தொடர்ந்து முடிஞ்ச அளவுக்கு மனசுல நம்பிக்கையை வளர்த்துட்டு தான் வரேன். இருந்தாலும் என்னையும் மீறி ஏதோ ஒரு புரியாத பதட்டம் என் மனச கொஞ்சம் டென்ஷன் பண்ணுது. இந்த ஓட்டப்பந்தய வீரன் மரத்தன் ரேஸ்ல கலந்துக்கிட்டு
ஊரே வேடிக்கை பாக்குறப்போ அத்தனை பேரையும் முந்திக்கிட்டு முதலாவது இடத்த பிடிக்கிறப்போ அவனுக்கு இல்லாத பதட்டமும் டென்ஷனும் மேடையில ஏறி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறப்போ அவனுக்கு இருக்கும் இல்லையா? கிட்டத்தட்ட அது மாதிரி ஒரு டென்ஷன் எனக்கும் இருக்கு. நந்தினி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது டென்ஷனே கிடையாது. இது ஒரு விதமான எக்ஸைட்மெண்ட். அதாவது நீ நாளைக்கு ஆப்ரேஷன் ஆக போகுது. இவ்வளோ நாள் பார்க்க முடியாமல் இருந்துட்டு நாளைக்கு எல்லாரையும் பார்க்க போற, எஸ்பெஷலி இந்த தங்கக்குட்டியை பார்க்க போற. அது உனக்கு ஜீரணிக்க முடியல. இதை வந்து இங்கிலீஷில் அட்ரினலின் ரஷ்ன்னு சொல்லுவாங்க. அது ஒரு எக்ஸைட் பண்ண ஒரு பாசிட்டிவான நல்ல விஷயம் தான். அதை பற்றி கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. கரெக்ட் ட்ராக்ல தான் நீ போயிட்டு இருக்க. ஸோ அதை டென்ஷன் நினச்சி பயப்படாத, தைரியமா இரு. ஆமாங்க, இப்ப இவ்ளோ தூரம் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரியுது இது டென்ஷன் இல்ல, ஒரு எக்ஸைட்மெண்ட்னு. அப்புறம் என்ன நந்தினி, நிம்மதியா இரு. நாளைக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். அப்புறம் நந்தினி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். டேய், குழந்தைய இப்படி கொடுத்துட்டு நீ வெளியே போயிருடா. ஏ, இது பொம்பளைங்க சமாச்சாரம். போடா டேய். தா. என்னம்மா அது? அச்சோ, ஒண்ணு நான் குழந்தைய தூக்க கூடாது, இல்ல துரத்தி விட்டுக்கிட்டே இருப்பேன். அம்மாடி. என்ன விஷயம் அத்தை? நந்தினி, இன்னைக்கு ராத்திரியில இருந்து குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறத நிறுத்திருமா. ஏன் அத்தை? இல்லம்மா, நாளைக்கு உனக்கு ஆபரேஷன். அது நல்லபடியா முடிஞ்சு உனக்கு கண்கட்டு அவுத்து வீடு திரும்புறதுக்கு 2-3 நாளாவது ஆகும். குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு டாக்டர் வேற ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. அதனால குழந்தை தாய்ப்பாலுக்காக ஏங்குண்டா. அதனாலதான் சொல்றேன், இன்னைக்கு நைட்ல இருந்தே இவளுக்கு புட்டிப்பால் கொடுத்து பழக்கிடலாம். நீ நல்லபடியா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வழக்கம் போல பழகிக்கலாமா? என்னம்மா? இல்ல அத்தை, ஆபரேஷனை நினைக்கும் போது மனசுல வந்த வலியை விட இப்ப என் கண்ணம்மாவ 3 நாள் பிரிஞ்சிருக்கணுமே, அத நினைக்கும் போதுதான் அத்தை மனசு ரொம்ப வலிக்குது. அத்தை, என் கண்ணம்மாவை என் கையில கொடுங்க. இருமா தர. இந்தா. செல்லோ, பொண்ணை விட்டு அம்மா எப்படி 3 நாள் பிரிஞ்சிருப்ப? அஞ்சலி, பிடிஞ்சிருச்சு அஞ்சலி. எந்திரிச்சு முகத்த கழுவு, நான் போய் காஃபி கொண்டு வரேன். ஏய் அஞ்சலி, எந்திரி அஞ்சலி. இந்த பார், நீ நைட் முழுக்க சாப்பிட கூட இல்லை. முதல்ல உனக்கு காஃபி கொடுத்துட்டு டிஃபனும் நானே பண்ணிடுறேன். ப்ளீஸ் கெட் அப் அண்ட் வாஷ் யுவர் செல்ஃப். அஞ்சலி, என்ன அஞ்சலி, இன்னும் ஏன் பிடிவாதம்? தயவு செஞ்சு எந்திரி அஞ்சலி, ப்ளீஸ். அஞ்சலி, உன் மனசை ஹர்ட் பண்ற மாதிரி ஏதாவது பேசிருந்தா ஐம் சாரி. ப்ளீஸ் அஞ்சலி. அஞ்சலி ப்ளீஸ் அஞ்சலி, கெட் அப்மா. அஞ்சலி, ஓ மை காட், அஞ்சலி, ஐயோ உடம்பு நெருப்பா கொதிக்குது. அஞ்சலி, அஞ்சலி ப்ளீஸ் கெட் அப் அஞ்சலி. அஞ்சலி, அஞ்சலி.